Good morning, students. Today we are going to see degrees of comparison for day 8. The teacher gives students instruction to be aware of COVID-19 coronavirus and then gives some slogans. So slogans வந்து கொடுக்குறாங்க. Clean hands or safe hands. Stay home, stay safe. எப்போயுமே நம்ம என்னது வீட்டுக்குள்ளே இருக்கணும். தென் இப்போ இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் பீரியடில் ரொம்ப கவனமாக இருக்கணும். Besides giving awareness on coronavirus, the teacher asks the students to say few more slogans if they know. Here the teacher mentions the adjectives in every slogan. ஒவ்வொரு ஸ்லோகன்லையுமே adjectives யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. The teacher asks the students to describe rose flower. Example, rose is a beautiful flower. Rose is favorite to Nehru. Here, beautiful is an adjective. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்ஜெக்டிவை வச்சு ஒவ்வொரு பொருள்கள் அல்லது ஒவ்வொரு திங்ஸையும் நம்ம என்ன செய்கிறோம் கம்பேர் பண்ணுறது, அதாவது டிகிரிஸ். இப்போ அப்ஜெக்டிவ், வாட் இஸ் அப்ஜெக்டிவ்? டிஸ்கிரைபிங் எ நவுன். Describing a noun is called adjective. So beautiful, இங்கே ஃப்ளார்னு சொன்னால் நார்மலாக ரோஸ் இஸ் அ ஃப்ளார். Here what they are given, rose is a beautiful flower. ரோஸ் வந்து ஒரு அழகான மலர். அழகான அந்த மலரை டிஸ்கிரைப் பண்ணனால பியூட்டிஃபுல்ன்றது இந்த இடத்துல adjective. Thus, an adjective is a describing word and gives more information about a noun. அட்ஜெக்டிவ்ன்றது என்னது? ஒரு வேர்டை டிஸ்கிரைப் பண்ணுறது. அது என்னது? நவுனை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அட்ஜெக்டிவ் இஸ் இன் 3 ஃபார்ம்ஸ். இப்போ அட்ஜெக்டிவ்ஸ் வந்து 3 ஃபார்ம்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ பாசிட்டிவ் டிகிரி மீன்ஸ் தட் இஸ் டிகிரி 1. செகண்ட் ஒன் கம்பேரிட்டிவ் டிகிரி அண்ட் தேர்ட் ஒன் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ரெகுலர் அட்ஜெக்டிவ் சில இடங்களில் வந்து நம்ம 3 விதமாக, ஒன்று வந்து இன்னும் ஒரு பொருளோட கம்பேர் பண்ணது, அல்லது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறது, அல்லது இருக்க எல்லாத்துலேயுமே இது ஒரு பெஸ்ட்டு. நார்மலாக நம்ம டெய்லி யூஸ் லைஃப்பில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த 3 வகையான டிகிரிஸ். அந்த டிகிரிஸில் ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி சொல்லும் போது அந்த அட்ஜெக்டிவ்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ரெகுலராக சேஞ்ச் ஆகிறது பாருங்கள். பிக், பிக்கர், பிக்கஸ்ட். இஆர் மட்டும் சேர்த்துருக்காங்க. கம்பேரிட்டிவில் இஆர் சேர்த்துருக்காங்க. சூப்பர்லேட்டிவில் இஎஸ்டி சேர்த்துருக்காங்க. தென் லாங், லாங்கர், லாங்கஸ்ட். ஷார்ட், ஷார்ட்டர், ஷார்ட்டஸ்ட். கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணும்போது இஆர் சேர்த்துக்கணும். சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணும்போது இஎஸ்டி சேர்த்துக்கணும். தென் இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸில் இர்ரெகுலராக மாறும். லிட்டில், லெஸ், லீஸ்ட். இங்கே போய் நம்ம லிட்டிலர், லிட்டிலஸ்ட்னு போடக்கூடாது. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். லிட்டில், லெஸ், லீஸ்ட். மச், மோர், மோஸ்ட். குட், பெட்டர், பெஸ்ட். அண்ட் தேர்ட் டைப் பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல். அப்போது இந்த தேர்ட் டைப்பில் என்னது? வெறும் மோர், அதாவது ஒன், மோர் தென் ஒன். நம்ம சிலபல்ஸ் பார்த்தோம்ல, அந்த சிலபல்ஸ் மாதிரியே ஒரு சிலபலுக்கு மேலே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே இந்த மோர், மோஸ்ட் யூஸ் பண்ணி தான் வரும். ஒன் சிலபல், சிங்கிள் சிலபலாக இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே இஆர், இஎஸ்டி சேரும். இது ஒரு இன்னொரு க்ளூவாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி 2, கம்பேரிங் ஒன்லி டூ. ஒன்லி டூ, ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டைப். மொத்தம் இதில் 3 விதமான டைப் இருக்குது. ஒன்று வந்து ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணுறது. இன்னொன்று வந்து கம்பேரிங் 1 வித் மோர் தென் 2. ஒரு விஷயத்தை 2க்கு மேற்பட்டதோட கம்பேர் பண்ணி சொல்கிறது. தென் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா இருக்க பெஸ்ட்லேயே, இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெஸ்ட்லேயே இவரும் ஒருத்தர், அல்லது இந்த பொருளும் ஒன்று அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறது. Now we are going to see the first type. Rupa is taller than Priya. This is comparative degree. So you keep it in your mind. They are given then, THAN, then. தென்ற வேர்டை கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பேரிட்டிவில் இஆர் சேர்த்ததோட தென்ற வேர்டு வந்தால் அது கம்பேரிட்டிவ்.
பாசிட்டிவில் so tall as. ஸோ பாசிட்டிவ் டிகிரியில் இந்த so tall as அப்படின்றது என்னது பாசிட்டிவ் டிகிரி. அப்போ இந்த இடத்துல அங்கே பாசிட்டிவில் so tall as அப்படின்ற வேர்டை பிரியா இஸ் நாட் so tall as ரூபா. இப்போ ரூபான்றவங்க என்னது பிரியாவை விட டாலானவங்க இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம இதை வந்து அண்டர்லைன் பண்ணணும். ஸோ டாலஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தென் அப்படின்ற வேர்டு இருக்குது, தென்னுன்ற வேர்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் கம்பேரிட்டிவ் டிகிரி அண்ட் திஸ் இஸ் பாசிட்டிவ் டிகிரி. அதில் இன்னொரு டைப் இருக்குது பாருங்கள். நரேஸ் இஸ் சாஃப்ட், நரேஸ் இஸ் சாஃப்ட். சுஜி இஸ் ஆல்சோ சாஃப்ட், சுஜி கூட ஆல்சோ சாஃப்ட், அவள் கூட கொஞ்சம் சாஃப்டானவன். இப்போ இந்த ரெண்டை பேரை மட்டும் நரேஸ் அண்ட் சுஜியை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ நரேஸ், ஸோ நரேஸ் இஸ் நாட் சாஃபர் தென் சுஜி. இது வந்து கம்பேரிட்டிவில் ஸோ நரேஸ். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து இந்த ஸோன்றதை இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணோன்னு சொல்கிறாங்க. நரேஸ் இஸ் நாட் சாஃப்ட்வேர் தென் சுஜி. சுஜியை விட நரேஸ் வந்து சாஃப்ட்வேர் கிடையாது, அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது. இதே பாசிட்டிவ் டிகிரியில் பார்த்தோம்னா அஸ் சாஃப்டஸ்ன்னு வருது. சுஜி இஸ் ஆஸ் ஸோ சாஃப்டஸ் நரேஸ். அப்போ இங்கே நாட் வரும்போது ஸோ அஸ் வருது. இங்கே அஸ் வரும்போது ரெண்டையும் ஈக்குவலாக கம்பேர் பண்ணல அஸ் சேர்க்குறாங்க. சுஜி இஸ் ஆஸ் சாஃப்டஸ் நரேஸ். தென் ஆக்டிவிட்டி 3 கம்பேரிங் ஒன் வித் மோர் தேன் 2 NAT மெத்தட். இப்போ இந்த மெத்தடுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். NAT மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட். NATனா ரொம்ப புதுசுன்னு நினைக்க வேணாம். என்னா நோ அதர், என்னா நோ அதர். இது எங்கே வருது? பாசிட்டிவ் டிகிரியில் வரும். நோ அதர், அதாவது ஒரு டைப்பை வந்து 3 விதமாக கம்பேர் பண்ணுறாங்க. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். when we use positive degree we can use no other. இந்த பாசிட்டிவ் டிகிரியை மாற்றும் போது நோ அதர்ன்ற வேர்டு இருக்கணும். when we change into comparative degree we can use any other. சேஞ்ச் பண்ணும்போது any otherன்றதை யூஸ் பண்ணணும். then superlative, if we change that superlative degree, superlative மாற்றோம்னா the. இது வந்து ரூல்ஸு. as usual then பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ்க்கு என்ன போடுவோம்? அப்ஜெக்டிவ் அப்படியே போடுவோம். கம்பேரிட்டிவ்னா ER போடுவோம். சூப்பர்லேட்டிவ்னா EST போடுவோம். ஓகே, ஸோ இதையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எனி அதர், அந்த ஏ, அந்த என்னு, அந்த ஏ, இந்த டீன்றதை சேர்த்து தான் அங்கே வந்து NAT அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த NAT சேர்த்து தான் NAT மாடல் அப்படின்னு போட்டிருக்காங்க. there are many boys in the class, there are many boys in the class. அப்போ என்னது, இங்கே வந்து நிறைய பாய்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. and teacher calls the boy in front of the class and now the teacher calls the boy in front of the class and explains as follows. Siva is the tallest boy in the class. Siva is the tallest boy in the class. இதில் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. Siva is taller than any other boy in the class. அங்கேயே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த வந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ். அண்டு கம்பேரிட்டிவில் டாலர் தென் எனி அதர் வந்திருக்கு. அதவே பாசிட்டிவ் டிகிரியில் பாருங்கள். நோ அதர் பாய் இன் த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் அஸ் சிவா. அப்போ இங்கே வந்து இருக்க பல பேரில் ஒருத்தரை கம்பேர் பண்ணுறது, இதுக்கு வந்து இந்த டைப் யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம பார்த்தோம்னா எது இருக்குன்னா இந்த த போட்டிருக்காங்க, டாலர் தென் வந்திருக்கு, அண்ட் எனி அதர் வந்திருக்கு, அண்ட் நோ அதர். இதில் இன்னொன்று என்னென்னா அந்த பாய் காமன் நவுன் பாருங்களேன். காமன் நவுன் வந்து இந்த இடத்துல வந்து சிங்குலராக இருக்கும். இதுதான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காமன் நவுன் வந்து இங்கே சிங்குலராக இருக்கும். டாலஸ்ட் பாய், ஸோ டாலஸ்ட்டு பாய், நோ அதர் பாய். இதுதான் வந்து இப்போ இந்த செகண்ட் டைப்புக்கும் தேர்ட் டைப்புக்கும் நம்ம பார்க்க போகிறது. தேர்ட் டைப்பில் வந்து காமன் நவுன் வந்து ப்ளூரலில் இருக்கும், செகண்ட் டைப் வந்து சிங்குலரில் இருக்கும். ஸோ சிவா இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். சிவா இஸ் டாலர் தென் எனி அதர் பாய் இன் த கிளாஸ். நோ த பாய் இன் த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் அஸ் சிவா. தென் நெக்ஸ்ட் ஒன், next page,
Activity 4, comparing one with more than two but they have the same qualities or quantities. இப்போ என்ன செய்கிறது நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறது, ஆனால் அது என்னது சேம் குவாலிட்டி சேம் குவான்டிட்டி தான். இதில் வந்து ஒரே குவாலிட்டி ஒரே குவான்டிட்டி தான் இருக்கும். பட் என்னது அதை வந்து கம்பேர் பண்ணுறது, எதுவுமே வந்து கம்மின்னு சொல்ல முடியாது. இதுக்கு மெத்தடுக்கு பேர், இந்த மெத்தடுக்கு பேர் வந்து விஓஎம் மெத்தட். இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? விஓஎம். விஓஎம்னா என்னது? விஓஎம். அங்கே யூஸ் பண்ண மாதிரியே தான் நோ அதர் எனி அதர் போட்டோம்ல, அதே போட்ட மாதிரி இங்கே பாசிட்டிவ் டிகிரிக்கு வெரி ஃபியூ, பாசிட்டிவ் டிகிரிக்கு வெரி ஃபியூ, அண்டு சூப்பர்லேட்டிவ்க்கு ஒன் ஆஃப் த, கம்பேரிட்டிவ்க்கு மெனி அதர். இதை தான் ஷார்ட்டாக கொடுத்து விஓஎம். அதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். வெரி ஃபியூ சிட்டிஸ் இன் இந்தியா ஆர் ஆஸ் பாப்புலர் அஸ் கல்கட்டா. ஸோ பாருங்கள் இங்கே அந்த வெரி ஃபியூ சிட்டிஸ், லிசன், சிட்டிஸ் இங்கே காமன் நவுன் வந்து ப்ளூரலில் இருக்குது. காமன் நவுன் ப்ளூரல் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காமன் நவுன் ப்ளூரலில் இருக்கும். வெரி ஃபியூ சிட்டிஸ் இன் இந்தியா ஆர் ஆஸ் பாப்புலர் ஆஸ் கல்கட்டா. அடுத்து பாருங்கள் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. கல்கட்டா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர், ஒன் ஆஃப் தன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. கல்கட்டா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சிட்டிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலர் சிட்டிகள்லையே கல்கத்தாவும் ஒன்று. தென் Calcutta is more popular than many other cities in India. So more popular than many other. Rules படி many other மாறி இருக்கும். This is the method to change the degrees in your exercise. எக்ஸசைஸில் எப்படி மாற்றுறன்றது இதுதான் மெத்தடு. ஒரு டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரி, பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ்க்கும் கம்பேரிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கும் மாற்றக்கூடியது. இந்த ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இது ஒன் வேர்ட்லேயும் உனக்கு கேட்பாங்க. ஒன் வேர்டில் வந்து ஃபில்லப் மாதிரி கேட்டு சூஸ் அ பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்து ஏதாச்சும் ஒரு மெத்தட் அங்கே நோ அதர்னு வந்திருக்கும், அப்ஜெக்டிவை கேட்டிருப்பாங்க. நோ அதர் வந்தால் என்னது? அப்ஜெக்டிவ் வந்து அப்படியே தான் வரும், பாசிட்டிவ்க்குரிய அப்ஜெக்டிவ் வரும். எனி அதர் வந்தால் என்னது? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ்க்குரிய அப்ஜெக்டிவ். இது ஒன் வேர்ட்லேயும் உனக்கு கேட்பாங்கப்பா. தென் குரூப் ஆக்டிவிட்டி. டிவைடிங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு குரூப், த டீச்சர் ஆஸ்க்ஸ் them to write story in a half page using different adjectives. Individual activity. Every student has to collect 10 regular adjectives and 5 irregular adjectives. நீங்கள் வந்து இது ஒரு ஹோம்ஒர்க்காக நோட்டில் செஞ்சுருங்க. ஒரு 10 ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸும் irregular adjectivesம் எடுத்துருங்க. அதுக்கு எழுதணும். இப்போ நம்ம பார்த்தோம்ல லிட்டில், லெஸ், தென் அந்த மாதிரி பெட்டர், குட், பெட்டர், பெஸ்ட், இந்த மாதிரி மாறுதலாக இருக்கக்கூடியது irregular. வெறும் ER EST போகிறது ரெகுலர். இந்த மாதிரி இதை நீங்கள் ஒரு 10 இது எடுத்து எழுதணும். Evaluation. Corona is the most pandemic disease in the world. ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரி வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம எப்படியெல்லாம் இதில் வந்து செக் பண்ணணும். இதை என்னவோ மாற்ற சொல்லியிருக்காங்க? கம்பேரிட்டிவ் டிகிரியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாட் வி கேன் டூ தட், நம்ம என்ன செய்யணும்? போது இது என்ன டிகிரியில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்ஜெக்டிவாக பார்க்கணும். அப்ஜெக்டிவில் என்ன இருக்குது? மோஸ்ட் பேண்டமிக் அப்படின்னு இருக்குது. அப்போ மோஸ்ட் வந்துட்டாலே இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மோஸ்ட் வந்துட்டாலே சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வந்துச்சுனாலே இது என்னது? NAT மாடல். என்னவோ மாற்ற சொல்லியிருக்காங்க? கம்பேரிட்டிவாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவாக மாற்றோம்னா எனி அதர் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள். கொரோனா இஸ் மோர் பேண்டமிக் டிசீஸ் தேன் எனி அதர் டிசீஸ் இன் தி வேர்ல்டு. ஸோ மோர் பேண்டமிக், இங்கே மோஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம மோர் யூஸ் பண்ணியிருக்கோம். மோர் பேண்டமிக் டிசீஸ் தென். நார்மலாக கம்பேரிட்டிவ் டிகிரினாலே நம்ம தென் யூஸ் பண்ணணும், அதனால் இந்த தென் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் எக்ஸசைஸ். ரூபா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ். ஒன் ஆஃப் த, இப்போ இது எதில் இருக்குது? ஒன் ஆஃப் தன் வந்துட்டாலே இது சூப்பர்லேட்டிவ், மேலே இருக்கக்கூடிய இந்த சூப்பர்லேட்டிவ் மெத்தடில் இருக்குது. இப்போ இந்த சூப்பர்லேட்டிவை கம்பேரிட்டிவாக மாற்றினா என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம இந்த மெனி அதர் அப்படின்ற வேர்டை இங்கே யூஸ் பண்ணணும். ரூபா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ். இது வந்து விஓஎம் மெத்தட். ரூபா இஸ் பெட்டர். ஸோ இது பெஸ்ட்டுக்கு என்னது? நம்ம கம்பேரிட்டிவ் வரும் பெட்டர், குட், பெட்டர், பெஸ்ட், isn't it? ரூபா இஸ் பெட்டர் தென் மெனி அதர். இந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டோமா? மெனி அதர் க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ். இந்த காமன் நவுன் வந்து ப்ளூரலில் யூஸ் பண்ணுறோம்.
VOM மெத்தடுக்கு காமன் நவுன் ப்ளூரலில் வரணும். Rupa is better than many other creative writers in the world. Then third one, Priya is more intelligent than Anto. Priya is more intelligent than Anto. Here more intelligent அப்படின்னு கொடுக்கும் போதே இது என்னது நார்மலாக இது ஃபஸ்ட் டைப். இங்கே வந்து எனி அதர், நோ அதர், மோஸ்ட்டு, த மோஸ்ட்டு, ஒன் ஆஃப் த எதுவுமே இல்லை. மோர் வந்துட்டாலே இது நார்மலாக இருக்கக்கூடிய கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்குது. இந்த கம்பேரிட்டிவ் டிகிரியிலேருந்து பாசிட்டிவாக மாற்றணும். வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் ஹியர்? ஆன்டோ இஸ் நாட் ஸோ இன்டெலிஜென்ட் ஆஸ் பிரியா. ஆன்டோ இஸ் நாட் ஸோ. இது வந்து காமனாக ஃபஸ்ட்டு ரூல்ஸுக்குரிய நம்ம காமன் ரூல்ஸை அப்ளை பண்ணுறோம். ஃபோர்த் ஒன், உமா இஸ் எல்டர் தென் நீஹா. பாசிட்டிவ் டிகிரியில் மாற்ற சொல்லியிருக்காங்க. இதுவும் கம்பேரிட்டிவில் இருக்குது. இதுவும் ஃபஸ்ட்டு டைப் தான். ஆன்சர் இஸ் நீஹா இஸ் நாட் ஸோ ஓல்ட் ஆஸ் நீகா. ஓல்டு, எல்டர், எல்டஸ்ட். ஓகே. So this topic is over. Then today homework for you, worksheet. Worksheet வந்து உங்களுக்கு யூனிட் 6க்குரியது. யூனிட் 6க்குரியதே உனக்கு நிறையா கொடுத்துருக்காங்கப்பா. யூனிட் 6 நெக்ஸ்ட் வீக் யூனிட் 7. அவ்வளோதான், உனக்கு மொத்தமே 7 யூனிட்டாக இருக்குது. இந்த யூனிட் 6, 7வே நம்ம கொஞ்சம் டிவைட் பண்ணி பிரிச்சுக்கலாம். உன்னுடைய ஒர்க் ஷீட்டில் பேஜ் நம்பர் 54ல் ஒர்க் ஷீட் 17 அண்டு ஒர்க் ஷீட் 18 அண்ட் ஒர்க் ஷீட் 19 இது 3 இந்த வாரத்துக்குரிய உனக்கு ஹோம்ஒர்க். 17, 18, 19 யூனிட் 6ல் இருக்கக்கூடிய 17, 18, 19 தான் உனக்கு இந்த வாரத்துக்குரிய ஒர்க் புக்குரிய ஹோம்ஒர்க். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். அண்ட் யூ ரைட் த ஒர்க் ஷீட் டே வைஸ், அந்த டே வைஸ் எழுதிடுங்க.